அடுத்து என்னென்னு கேட்டால் இப்னு மசூதுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறார்ல. யார் சொல்கிறா? சயீத் பின் முஸையப் சொல்கிறாரு. அந்த கொலையை பிறகு பேசுவோம். முதல்ல இப்னு மசூதுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதன் காரணமாக இப்னு மசூதுடைய கோத்திரத்தாரெல்லாம் பகையாக இருந்தாங்கன்னு ஒரு சொல்கிறார். ஆனால் இந்த உஸ்மான் கொல்லப்படும் போது இப்னு மசூத் உயிரோடவே இல்லை, அவர் மூத்தா போயிட்டார். மூத்தா போன பிறகு தான் இந்த உஸ்மான் கொல்லப்படுறாங்க. இருந்தாலும் இப்னு மசூதோடு இவருக்கு பகை இருந்ததுனால இப்னு மசூதுடைய கோத்திரத்துக்கும் இவர் மீது ஒரு கோபம் இருந்துச்சு. அவர் சொல்கிறார்ல, அது என்ன கோபம் என்று கேட்டால், அதை ஒரு நூல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அன்சாபுல் அஷ்ராஃப்னு ஒரு நூல் இருக்குது. பழைய நூல் தான், 256 மூத்தா போனவர். அவர் எழுதின ஒரு நூல் தான். அகமது பின் யஹ்யா பின் ஜாபிர் பின் தாவூத் என்பவர் எழுதின ஒரு நூல். 279 ஒரு மூத்தா போனார். கொஞ்சம் பழமையான நூல் தான். இந்த நூலில் என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது இப்னு மசூத் அவர்கள் பைத்துல் மாலுடைய, அவரை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இப்னு மசூத் அவர்களை கூஃபாவுக்கு பைத்துல் மால் நிர்வாகத்துக்கு உஸ்மான் நியமித்தார். நிர்வாகத்துக்கு சாத் பின் அபி வக்காஸ் நியமித்தார். அவங்க 2 பேருக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கலில் ஒரு பிரச்சனை வந்த பிறகு சாத் பின் அபி வக்காஸை நீக்கிட்டார். இப்னு மசூத் அதே பொறுப்பிலே இருந்தார் அப்படின்னு சொன்னோம்ல. அதன் தொடர்ச்சி மாதிரி இதில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு மசூத் அவர்கள் வலீதத்துக்கு கூஃபாவுடைய கவர்னராக போட்ட உடனே சாவியத்துக்கு போட்டுட்டு நினைஞ்சிட்டார், வெளியேறிட்டார். யார்? இப்னு மசூத் அந்த நிதி அமைச்சராக இருந்தார்ல கூஃபாவில், அந்த நிதி அமைச்சர் விலகி விட்டார். விலகி நினைஞ்சார், மண் கையர் அல்லா, யார் மாற்றுகிறானோ அவனை அல்லாஹ் மாற்றி விடுவான் அப்படின்னு சொல்லி, கையர் அல்லாஹு மாபிஹி, நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்கள் விஷயத்தை அல்லாஹ் மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒமாரா சாஹிபக்கும் இல்லா வக்கது கையர பத்தலை, உங்களுடைய தோழர் உஸ்மான் இருக்கார், அவர் நிறைய மாற்றிட்டார், குழப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, யாசிலு மிஸ்ல சாத் பின் அபி வக்காஸ், சாத் பின் அபி வக்காஸ் போன்றவர்களாம் நீக்கலாமா? நீக்கினது இவருக்காகத்தான். இவர் பஞ்சாயத்து ஆக்கி தான் நீக்கப்பட்டார். அவரெல்லாம் நீக்கிவிட்டு போய் வலீதை நியமிக்கலாமா அப்படின்னு நினைஞ்சார். அவர் கொஞ்சம் கடுமையாக அங்கே பேசினாராம். பேசின உடனே வலீத் என்ன செஞ்சாராம், உஸ்மானுக்கு கடிதம் எழுதிட்டாராம், இப்னு மசூதுடைய போக்கு சரியில்லை, அவர் உங்களை பற்றி கண்ணா பின்னான்னு பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற உடனே உஸ்மான் என்ன செஞ்சிட்டாங்களாம், அவரை உடனே வர சொல்லிட்டாங்க. வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அவர் மதீனாவுக்கு வந்துடுறார், அந்த பொறுப்போட்டு நீக்கிட்டு வர்ற மாதிரி. வந்தவன் உஸ்மான் அவர்கள் உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கும்போது மதீனாவுக்கு மஸ்ஜித் நபவிக்குள்ளே இவர் வர்றார். வந்தவன் என்ன செய்கிறாரு, உஸ்மான் ரொம்ப கோவப்பட்டு, உங்கள்கிட்ட ஒரு புழு வந்திருக்கிறது, கெட்ட சைத்தான் வந்திருக்கிறாருங்கிற ஒரு கருத்துப்பட அவரை விமர்சிக்கிறாரு. அப்போ இப்னு மசூத் சொல்கிறாரு, ஏன்ப்பா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், பத்ரில் கலந்துக்கிட்டவன், பையத்து ரில்வானில் நீ கலந்துக்கிறாத ஆளுங்கிற சொல்கிறாராம். நான் பத்ரில் கலந்துக்கிட்டவன், பையத்து ரில்வானில் கலந்துக்கிட்டவன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாராம். அப்புறம் ஆயிஷா நாயகி என்ன செஞ்சாங்களா, இதை கேட்டுட்டு இருந்தாங்களா, அவங்க சத்தம் போட்டாங்களா, உஸ்மானே, ரசூலுல்லாஹ்வுடைய தோழரை பற்றி இப்படி புழுப்பூச்சின்லாம் நீ பேசுகிறாயா அப்படின்னு சொல்லி உஸ்மான் எதிர்த்து ஆயிஷா நாயகி பள்ளியாசலில் கேள்வி கேட்குறாங்களாம். உடனே என்ன செஞ்சாங்கன்னா, அவரை வலுக்கட்டாயமாக இப்னு மசூதை வெளியேற்ற சொன்னாங்களாம். யார்? உஸ்மான். உடனே அப்துல்லா இப்னு ஜமா என்பவர் என்ன செஞ்சார், அவரை அடித்து இழுத்துக்கிட்டு போய் என்ன செய்கிறாருன்னா, பள்ளிவாசலை விட்டு வெளியேற்றிடுறார். அவர் விழா எலும்பையெல்லாம் முறிச்சு விட்டார்கள். அப்போ அலி எந்திரிச்சு கேள்வி கேட்குறாரு, உஸ்மானே, யாரை இப்படி செய்கிற, ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய தோழரை பற்றி இப்படி செய்கிறியா, உன்னுடைய சொந்தக்காரர் வலீதுடைய கூஃபாவோட நியமிச்சிருந்தாரா வலீதுடைய பேச்சை கேட்டு இப்படி செய்கிறியான்னு அலி ஆப்ஜெக்ஷன் பண்ணாராம். அப்போ இவர் சொன்னாராம், இல்லை, நான் வலீது பேச்சை கேட்டு நான் செய்யலை, நான் ஒரு உளவுத்துறை அனுப்பி வச்சேன், அங்கே கூஃபாவில் இவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு. எல்லோரும் என்ன சொன்னார்னு கேட்டால், இன்ன தம உஸ்மான ஹலால், உஸ்மானை கொல்லுவது ஹலால் என்று இவர் சொன்னார் இப்னு மசூத். அந்த செய்தி எனக்கு கிடைத்தது, அதை வச்சு தான் நான் இவர் வெளியேற்ற சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னு ஒரு செய்தி. இப்படி ஒரு செய்தி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உஸ்மான் என்ன செஞ்சாராம், இப்னு மசூதுக்கு தடை போட்டாராம், நீ மதீனா விட்டு போகக்கூடாது, எந்த ஒரு யுத்தத்துக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வெளியேறக்கூடாதுன்னு நினைச்சிட்டாரு, தடுத்துட்டார்.
அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அப்போ அங்கே தான் இருந்தார் இப்னு மசூத் இருந்தார். அப்போ இப்னு மசூதுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை வந்து இந்த இவரை பதவி நீக்கம் செய்து பள்ளிவாசலேருந்து அடித்து விரட்டினார். அடித்து விரட்டுற அளவுக்கு செஞ்சால் அந்த கோத்திரத்தை கோவம் வரத்தானே செய்யும். அதனால தான் இப்னு மசூதுக்கும் உஸ்மானுக்குள்ள பிரச்சனை என்பது இதுதான் என்று அந்த தபக்காத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதில் இதை நல்லா கவனிக்கணும். இதில் வந்து இப்னு மசூதை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்காக வேண்டி எதுவும் நடக்கலை. எந்த பிரச்சனை? சாதை நீக்கின விஷயமாக ஒரு கேள்வி கேட்கலை. அவரோட சண்டைக்கு போனதுனால தான் சாதை நீக்கினார். சாதை நீக்கின உஸ்மான் அவர்கள் இப்னு மசூதை நீக்கவே இல்லை. இப்னு மசூதுக்கும் உஸ்மானுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்ன பிரச்சனைனா அதுவும் மார்க்க பிரச்சனை தான். அது என்ன மார்க்க பிரச்சனைன்னு கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை தொகுத்தாங்கல்ல, குர்ஆனை பல பிரதிகள் எடுத்தாங்க. எடுத்து உலகின் பல பகுதிகளுக்கு என்ன செஞ்சாங்க, அதை அனுப்பணுன்னு வரும் பொழுது எல்லோரும் உங்களுடைய பிரதிகளை வந்து அழிச்சிடணும் எரிச்சிடணும்னு உத்தரவு போடுறார். இந்த செய்தி இப்னு மசூத் கூஃபாவில் இருக்கிறார்ல அவர் வரைக்கும் போகுது. எல்லா பக்கம் போயிடும்ல. ஜனாதிபதி சொன்னார்ன்னு சொன்னால் இவர் ஒரு மூலப்பிரதி அனுப்பி வைக்கிறாரு. இந்த மூலப்பிரதி தான் எல்லார்ட்டையும் இருக்க வேண்டும், இதன்படி நீங்கள் பிரதி எடுத்துக்கொள்ள வேண்டும், உங்கள்கிட்ட இருக்கிற பிரதிகளை எல்லாம் எரித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் உஸ்மானுடைய உத்தரவு அங்கே போகுது. அப்போ இந்த நிலைப்பாட்டை இப்னு மசூத் எதிர்க்கிறார். இப்னு மசூத் வந்து வலிதை நியமித்தது அந்த விஷயத்தெல்லாம் அவர் பேசலை. பேசின என்னன்னு கேட்டால், இப்னு மசூதை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் தன்னை பற்றி இந்த குர்ஆன் விஷயத்தில் எனக்கு நிகராக யாரும் இல்லை என்ற கருத்தில் இருந்தார். இப்னு மசூத் எப்படி இருந்தார்ன்னு கேட்டால், எனக்கு நிகராக ஒருத்தரும் கிடையாது குர்ஆனை அறிஞ்ச ஆளுக்க. ஆனால் இவர் அந்த விஷயத்தில் அப்படி இருக்கலை. அவரை தன்னை பற்றி நினைத்து கொண்டார். 113 114 சூறாவெலாம் குர்ஆனில் உள்ளது இல்லைன்னு அவர் சொன்னார். ஆனால் ஆரம்ப காலத்து முஸ்லீமாக இருந்தார், ஆரம்ப காலத்து வகை எழுதக்கூடியவராக இருந்தாருங்கிற வகையில் அவருக்கு உள்ள சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய சில ஹதீஸுகள் அவரே பேசின முஸ்லீமில் புகாரிலலாம் வரக்கூடிய சில ஹதீஸுகளை காட்டுறேன். எதனால் உஸ்மானுக்கும் அவருக்கும் பிரச்சனை என்பது உங்களுக்கு விளங்கிடும். அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். முஸ்லீம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, 3வது சூறாவில் 161வது வசனம் இருக்கிறது. இவர் கூஃபாவில் கவர்னராக நிதி அமைச்சராக இருக்கார்ல, அந்த வகையில் சில பள்ளிவாசலில் இவர் என்ன செய்வார், உரை நிகழ்த்துவார், ஜும்மா நடத்துவார். அந்த உரையில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஒமை யகுலுல் யத்தி பிமா கல்ல யௌமல் கியாமா, யார் ஒருத்தர் வந்து இது வந்து கனிமத்தை மறைச்சிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு இறங்கின ஒரு வசனம். போர்க்களத்தில் கனிமத்து பொருள் வந்தோடனே பொதுவில் கொண்டு வைக்காமல் ஒளிச்சு வச்சுக்கிறது. அப்படி ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதை சுமந்து கொண்டு கியாமத்து நாளில் வருவார் அப்படின்னு அந்த வசனம் குர்ஆனில் இருக்கிறது. இவர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடிய இப்னு உமருக்கு வந்து இதனுடைய அர்த்தமே ஒரு விளங்கலை. இந்த வசனத்தை வைத்துக்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நாம் எதை ஒளித்து வைத்து கொள்கிறோமோ அதை கியாமத்து நாளில் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நீங்கள் எழுதி வைத்திருக்கிற குர்ஆனை நீங்கள் அழிக்காதீங்க, உஸ்மானுடைய ஆட்களுடைய கண்ணுக்கு படாமல் மறைத்து வையுங்கள். மறைத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஒரிஜினல் குர்ஆனோடு நீங்கள் கியாமத்து நாளில் வருவீங்க, நானும் அழிக்க மாட்டேன், நானும் எரிக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஓப்பனாக கவர்மெண்ட்டுக்கு எதிராக டிக்ளேர் பண்ணுறார். இவருடைய குர்ஆனை நீங்கள் எழுதுனதெல்லாம் அழிச்சிட்டு இதில் உள்ளபடி எழுதிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளபடி எழுதினாலே இவங்க எழுதுனது அதில் அடங்கி தான் இருக்கும். இவங்க எழுதின குர்ஆன் அதில் இல்லாமல் போகாது. அந்த ஆர்டர்கள் மற்ற விஷயங்கள் தான் மாறும். அந்த ஒரு விஷயத்தில் ஏதோ குர்ஆனுக்கு பாதகவந்தமாக நினைத்துக்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் கேட்குறாரு, அலா கிராத்தி மண் தமுர்னியன் அக்ரா, நீங்கள் யாருடைய கிராத்துப்படி என்னை ஓத சொல்கிறீங்க? ஸைத் இப்னு சாபித்து தானே குர்ஆனை வந்து அந்த பெருதி எடுத்தார், அல்லது அபூபக்கர் காலத்தில் தொகுத்தார். அவரை மென்ஷன் பண்ணி சொல்கிறார், அவர் பேரை சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அலா கிராத்தி மன் தமுர்னியன் அக்ரா, யாருடைய கிராத்துப்படி என்னை ஓத நீங்கள் சொல்கிறீங்க? போலக்கது கரகத்து அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாஹு சபஈன சூரா, ரசூல்லாட்ட 70க்கும் மேற்பட்ட சூறாக்களை நான் ஓதி காட்டியிருக்கிறேன். ரசூல்லா முன்னாடி ஓதி காட்டியவன் நான், எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும். நான் வந்து என்னுடையது அழிப்பேனா? ஒலக்கது அலிமா அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி ஆலமும் கிதாபில்லா, அந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தை நன்கு அறிந்து நான் தான்
என்று சஹாபாக்கள்லாம் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறாரு. ஓலக்கது அலிமை அறிந்திருக்கிறார்கள். அசாப் இதெல்லாம் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. இப்னு மசூதுடைய உரை பயான் இது. ஒலக்கது அலிமா அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்லாம் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அன்னி ஆலமுஹும் பி கிதாபில்லா, கிதாபுல்லாவை அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்களில் நான் தான் நன்கு அறிந்தவன் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். குலவு ஆலமு அன்னாகதன் ஆலம் மின்னில் ரகல்து விலகி, என்னை விட அறிஞன் ஒருவன் இருப்பான் என்று தெரிந்தால் நான் அவரை நோக்கி பயணப்பட்டு போய்விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மக்கள்கிட்ட பயான் பண்ணுறாரு. நீங்கள் யாரும் குர்ஆன் அழிக்காதீங்க, பாதுகாத்து வச்சுக்கிறங்க, மோசடி செய்தால் அந்த மோசடியோடு வருவான்னு வசனம் இருக்குது. அதை கொண்டாந்து ஃபிட் பண்ணுறாரு தேவையில்லாமல். நீங்கள் குர்ஆனை மறைத்து வைத்து கொண்டீர்கள்னு சொன்னால் இந்த குர்ஆனோடு நம்ம எழுப்பப்படுவோம், நமக்கு அது உதவி செய்யும், இதுதான் ஒரிஜினல் குர்ஆனு அப்படிங்கிற கருத்துப்பட முஸ்லீமில் அவர் பேசின ஒரு உரை இருக்கிறது. அதே மாதிரி திருமதியில் வரக்கூடிய அந்த குர்ஆனை தொகுத்த ஒரு செய்தியில் வருகிறது. அதாவது அதில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அண்ணன் அப்துல்லா இப்னு மசூத் கரிக இந்த ஜெயித் இப்னு சாபித்தின் நஸ்கல் மசாஹிபி, இந்த குர்ஆனை பிரதி எடுக்கிற ஒரு வேலையை ஜெயித் இப்னு சாபித்திட்ட கொடுப்பதில் இவருக்கு வெறுப்பு இருந்தது. நான் ஒரு மூத்த ஒரு ஆள், என்கிட்ட அந்த வேலையை தராமல் ஜெயித் இப்னு சாபித்தினை கொடுப்பீங்களா என்று அவர் வெறுப்பில் இருந்தார். யா மாஷரல் முஸ்லிமீன், மக்கள்கிட்ட அவர் பேசினார். இது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். யா மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லீம் சமுதாயமே, ஊசல் நஸ்கை கிதாபத்தில் முஸ்ஹபி, குர்ஆனை பிரதி எடுக்கும் வேலையை விட்டு என்னை நீக்கிவிட்டு எத்தவல்லாக ரஜுலுன், ஒரு மனிதரை நீங்கள் பொறுப்பு கொடுப்பீங்களா? ஒல்லாஹி லக்கத் அஸ்லம்து, நான் இஸ்லாத்தில் ஏற்கும் பொழுது ஒய்னஹூல் அபி சுல்பி ரஜுலின் காஃபிரின், அவர் ஒரு காஃபிரானவருடைய முதுகுத்தண்டில் இருந்தால், பிறக்கவே இல்லைங்கிறார். ஜெயிதுடைய தகப்பனார் ஜெயிது பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிதுடைய தகப்பனார் காஃபிராக இருந்தார். அவர் காஃபிருடைய முதுகில் இருந்தாரே, அதை பிறக்காமல் இருந்தாரே, அப்போவே நான் இஸ்லாத்தில் ஏற்றவேங்கிறார். நான் எப்போ இஸ்லாத்தை ஏற்றேன், இவர் எப்போ இஸ்லாத்துக்கு வந்தார், நான் இஸ்லாத்தில் ஏற்கும்போது இந்த ஜெயித் இப்னு சாபித் பிறக்கக்கூட கிடையாது, என்னை விட்டுவிட்டு அவர் கொடுப்பீங்களா? மேட்ரு என்னன்னு கேட்டால், எனக்கு நிகராக யாரும் இல்லைன்றதை அவர் நினச்சிருக்கிறார். குர்ஆன் விஷயத்தில் என்ன ஜெயித் இப்னு சாபித் யார், நான் இஸ்லாத்தில் அப்படியே இதை பார்க்குறது. அவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஜெயித் இப்னு சாபித்துக்கு தான் மாற்றப்பட்டது. கடைசியாக உள்ளவங்க எல்லாமே தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வேறு, எப்போ வேண்டாலும் எழுதினவன ஓடி எழுதக்கூடியவராக இருந்தார், திறமையானவராக இருந்தார். இதை இவர் இப்னு மசூத்கிட்ட உஸ்மான் அப்பாவின்னு சொல்லி சண்டைக்கு போகிறாரு. அபூபக்கர்னு என் சண்டைக்கு போகல, அபூபக்கர் தானே ஜெயித் இப்னு சாபித்தை நியமித்தார். அபூபக்கர் உமர் இருக்கும் பொழுது ஜெயித் இப்னு சாபித்தில் அந்த பொறுப்பை கொடுத்து குர்ஆனை அந்த திரட்டும் பொறுப்பை ஒப்படைத்த வேலையுடைய தொடர்ச்சி தான் உஸ்மான் பண்ணது. இதனுடைய துவக்கம் பண்ணி வச்சது யார்? அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்களும் சேர்ந்து செஞ்சாங்க. அப்போ அந்த ஒரு வேலையை அவர் செஞ்சுருக்கும் பொழுது அப்போ இவர் கேட்க காணாம், என்னை விட்டுப்புட்டு நீங்கள் செய்த தேர்ந்தெடுப்பீங்களா? இவர் சவுக்கு எடுத்து போட்டுருவார். யார்? உமர். அப்போவெல்லாம் பேசாமல் இருந்துட்டு உஸ்மான் ஆட்சி காலத்தில் அபூபக்கர் காலத்தினுடைய ஒரு தொடர்ச்சி, இன்னும் பிரதிகள் எடுக்கிற ஒரு வேலை, அதுதான் பெரிய வேலை. அந்த வேலை செய்யும்போது மௌனமாக இருந்துட்டு இந்த வேலை செய்யும்போது என்ன செய்கிறாருன்னா, இந்த ஆள்லாம் யார் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா கேட்குறாரு. அதே மாதிரி ஈராக்கில் கூஃபாவில் இருந்துக்கிட்டு அவர் கவர்னராக அரசு பொறுப்பில் இருக்கிறாரு. மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு, யாகலல் ஈராக் வாசிகளே, உக்துமுல் மசாஹிஃப் அல்லத்தி இந்தக்கும், நீங்கள் எழுதி வச்சிருக்கிற மசாஹிஃபுகளை குர்ஆன் பிரதிகளை மறைத்து விடுங்கள், அதிகாரிகள் கைப்பற்றுவார்கள், உள்ளுகா அதை ஒழிச்சு வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை எடுத்து என்ன செய்கிறாரு போட்டுறார். அப்படி செஞ்சீர்களே ஆனால் அந்த ஒழித்து வைத்த ஒரிஜினல் குர்ஆன், அதான் ஒரிஜினல்ங்கிறார், அந்த பிரதியோடு நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீங்க அப்படின்னு இவர் சொன்னார். சஹாபாக்களில் மூத்தவர்கள் யாருக்கும் இது பிடிக்கவில்லை, எல்லோரும் வெறுத்தார்கள். பலகனி அண்ணன் ஜுஹரி சொல்கிறார், அன்னஹு கரிஹு மின் மகாலத் இப்னு மசூதின் ரிஜாலும் மின் அஃபாதில் அஸாபின் நபி, ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த சஹாபாக்கள் பல பேர் இப்னு மசூதுடைய சொல்லை வெறுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி இவர் இப்னு மசூதுக்கு அவருக்குள்ள என்னன்னு கேட்டால் சொல்கிறார், ஒல்லாஹி. அப்போ கேட்டு வர்றாங்க இப்னு மசூத்கிட்ட இப்னு ஹுதைஃபா வர்றாரு. ஹுதைஃபா தான் இந்த குர்ஆனை பிரதி எடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவை உஸ்மானுக்கு கொடுத்தவர். முன்னாடி நம்ம சொல்லிட்டோம்.
குரானை தொகுத்த வேலை நடக்கும்போது ஹுதைஃபா தான் வந்து என்ன செய்கிறாரு, பல போர்க்களங்கள்லாம் நாடு விஸ்தீர்ணம் அடைஞ்சிருச்சு, அந்தந்த ஊர்கள் ஆளாளுக்கு குரான் வேறு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குழம்பிடுவாங்க, யூத நசாராக்கள் மாதிரி ஆயிடக்கூடாது, அதனால் நீங்கள் நிறைய பிரதி எடுங்கன்ற ஐடியா கொடுத்தவர் யார், ஹுதைஃபா. அதன்படி தான் உஸ்மான் வந்து அந்த குரானுடைய சேவையை செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா ஹுதைஃபாவே வர்றாரு இப்னு மசூத்கிட்ட. இப்னு மசூத் வந்து இதுஃபா இலைஹும் ஆதல் முஸாப், இப்னு மசூத் அவர்களே உங்கள்கிட்ட இருக்கிற பிரதியை கொடுத்துருங்க, நீங்கள் வச்சுக்கிறார் தனியாக ஒரு பிரதி வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், வல்லாஹிலா அதுஃபோஹு இலையும், நான் கொடுக்கவே மாட்டேன். அக்ரானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாவும் சபையின சூரா, ரசூல்லா வந்து எனக்கு 70 சூறாக்களை ஓதி காட்டியிருக்கிறார்கள், அதைத்தான் நான் எழுதி வச்சுருக்கிறேன். சும்மா அதுஃபோ இலையும் நான் எப்படி கொடுப்பேனா, வல்லாஹிலா அதுஃபோ இலையும் நான் கொடுக்க முடியாது என்று அவர் கொடுக்க மறுத்தார். அப்போ மேற்று குரான் விஷயம், இதுவும் மார்க்க சம்பந்தமான ஒரு விஷயத்தில் உள்ள சர்ச்சை. இவரை வந்து சொந்தக்காரர் நியமித்தார் போனாருங்கிற பஞ்சாயத்தே கிடையாது. இவர் வந்து கூஃபாவில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார், மக்களுக்கு தூண்டுறார். அரசாங்கத்திலேருந்து எல்லாத்தையும் எரிக்க சொல்லிட்டாங்க, யாரும் எரிக்காதீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எதை குரான் எழுதி வச்சிங்களோ அதை தான் குரானு, அதில் நீ கை வைக்காதீங்கன்னு சொல்கிற குரானை பாதுகாப்பதற்கு எடுத்த ஒரு நடவடிக்கை புரிஞ்சிக்கிறாம அந்த மக்களை வந்து உசுப்பி விட்டார்னு சொன்னால் அவரை பொறுப்புல வச்சுருப்பாங்க. அவரை வர வச்சுட்டாங்க, இப்னு மசூதை வர வச்சுட்டாங்க. அதே மாதிரி வந்து அதை புகாரில் கூட வருது, என்ன செய்கிறேன்னு கேட்டால் ஹத்தபனா அப்துல்லா இப்னு மசூத், புகாரில் 5000வது ஹதீஸில் வருது, ஹத்தபனா அப்துல்லா இப்னு மசூத், அப்துல்லா இப்னு மசூத் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அப்போ சொன்னாங்க, வல்லாஹி லக்கத் அகத்து மின் ஃபீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாவும் சபையின சூரா, ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து 70க்கும் மேற்பட்ட சூறாக்களை நான் வந்து மனப்பாடம் பண்ணி எடுத்திருக்கிறேன். வல்லாஹி லக்கத் அலிமா சஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்கள், அன்னி மின் ஆலமிஹிம் பி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய கிதாபை அவங்கள விட நான் தான் நல்ல அறிந்தவர் என்று எல்லா சஹாபாக்கள் வழங்கி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எனக்கு அந்த பொறுப்பு தரலையான்னு கேட்குறார். இது புகாரில் என்ன செய்கிறது, வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதே மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் பெருமையாக சொன்னார். அப்போ இந்த ஒரு விஷயத்தில் கட்டுப்பட மறுத்தார். அப்போ இப்னு மசூதை வந்து கூஃபாவில் பொறுப்பாளராக நியமித்து விட்டு அவரை வந்து எதை நியாயம் கேட்டதுக்காக வேண்டி அவர் நீக்கின மாதிரி கதை எழுதி வச்சுக்கிறாங்க. வலிதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார், அப்படி இப்படி என்று உஸ்மான் கேட்ட மாதிரி கதை ஏற்கனவே சொன்ன அந்த செய்தி வருகிறது. அது ஒரு பொய்யான செய்தி. ஆனால் சரியான செய்திகளில் என்ன வருது, அவர் குரான் சம்பந்தமாக பள்ளிவாசல்களில் உரை நிகழ்த்துறார். அரசுக்கு கட்டுப்படாத என்பது, அரசுடைய நிதி அமைச்சராக இருந்து கொண்ட அரசு கட்டுப்படாத என்கிறார். இதுதான் குரான் என்கிறார். என்னை விட குரானை தெரிஞ்சால் யாரும் இல்லை என்கிறார். அப்போ என்னுடைய இதை விட்டுட்டு வந்து அவங்க சொல்ல கட்டின அழிப்பேனா அப்படிங்கிறார். அப்போ இந்த ஒரு விஷயத்தினால இப்னு மசூதுடைய பொறுப்பை நீக்கி வந்து மதீனாவில் பேசாமல் இரின்னு சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் வந்து அந்த கோத்திரத்தார் கோவப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஆனால் கோவப்பட்டாங்க. அந்த கோத்திரத்தார் வந்து இப்னு மசூதுடைய அவருடைய பிடிவாதம் சரியில்லைன்னு விளங்காமல் நம்மால் வந்து இப்படி பொறுப்புலாம் தூக்கிட்டாருன்னு அப்படி பார்த்தாங்களே தவிர, அப்படி பார்த்தாங்கன்னு அவர் சையது பின் முஸையப் சொன்ன ரிவாயத்தில் வருது. அந்த கோத்திரத்தார் கோபமாக இருந்தாங்கன்னு. கோபமாக இருக்கலாமா? இது கோபமாக உள்ள ஒரு இதுக்காக வேண்டி அவரை கொள்கிற அளவுக்கு கோபம் வரலாமா? அவர் மார்க்க விஷயம் தானே. அபூதர் விஷயமாக நடந்தது மார்க்கம்தான், மார்க்கத்தை தப்பாக சொல்கிறாருங்கிறது தான். அதே மாதிரி இப்னு மசூதுக்கு நடந்ததும் வந்து ஏதோ உஸ்மானுடைய பெரிய கொடூரமான காரியங்களை எல்லாம் தட்டி கேட்டதுக்காக வேண்டி அவருக்கு வந்து இது பதவி நீக்கினாருன்னா அப்படி கிடையாது. இவர் சாது பின் அபி வக்காஸையே தட்டி கேட்டவர், நேர்மையில் சிகரமாக இருந்தார் நினைத்து கொண்டு சாது பின் வக்காஸை நீக்கிவிட்டு இவரை பொறுப்பில் திரும்ப வச்சார். இவர் அந்த வலிதுக்கு கட்டுப்பட்டவராக இப்னு மசூத் நடந்து கொண்டும் இருந்தார். அவங்களுக்குள்ள எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்கவில்லை. ஒரு தொழுகை நடத்துகிற விஷயமாக மட்டும் அப்படி விதமாக இருந்தார். நீ லேட்டாக வந்தால் உனக்காக நான் காத்திருப்பேனான்னு கேட்டார். அந்த மாதிரி மார்க்கத்தில் உறுதியாக இருந்து கொண்டு என்ன செஞ்சார், கட்டுப்பட்டு நடந்தார். அப்போ இப்னு மசூதுக்கும் அவருக்கு பிரச்சனை இருக்குது என்று அந்த சொன்னதை வைத்து கொண்டு கட்டுக்கதைகளை இட்டு உண்டாக்கி என்ன செய்கிறாங்க, உஸ்மான் வந்து அவரை இடித்தது, பள்ளிவாசல் விட்டு விரட்டினார், அடித்தார். அடிக்கிற மேட்டுக்கு வேலையே கிடையாது, எதுக்கு போட்டு அடிக்கணும்? இவரை கொல்றது ஹலால்னு சொன்னார் அப்படிலாம் சொல்ல மாட்டார் அவர். உஸ்மானை கொள்வது ஹலாலு, அவருடைய ரத்தம் வந்து ஹலால் ஆகிவிட்டதுன்னு கூஃபாவில் ஃபத்வா கொடுத்தார் என்று சொல்லி உஸ்மான் வந்து மெம்பரில் இருந்து சொன்னதாகவும் அடித்ததாகவும் அந்த கட்டுக்கதையில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் எந்த விதமான ஆத்தண்டிக்கான எந்த ஒரு செய்தியும் கிடையாது.
அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் அல்லது தொடர்பு அருந்த அல்லது பலவீனமான அறிவிப்பாளர்களை கொண்ட செய்திகளைத்தான் சொல்கிறார்கள். அப்போ உஸ்மான் வந்து இப்னு மசூத் அடிக்கவும் கிடையாது, பள்ளிவாசலை விட்டு வெளியேற்றவும் கிடையாது, ஆயிஷானா எதிர்த்து கேள்வி கேட்கவும் கிடையாது, அலி எதிர்த்தவருக்கு நியாயம் கேட்கவும் கிடையாது, அவர் பள்ளிவாசலுக்கு வந்தாலெல்லாம் விரட்டி ஆடி. இதை முதல்ல ஒரு ஜனாதிபதி இப்படி செய்வார். மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பள்ளிவாசலை விட்டு அவன் வெளியேற்றுன்னு சொன்னால், பள்ளிவாசலை விட்டு வெளியேற்ற நீ யாரையான்னு கேட்டிருப்பாங்க, அம்பிட்டு போயிடும். அப்படியான ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டு அவரை பள்ளியிலேருந்து அடித்து வெளியேற்றினாங்க. உஸ்மானு அலியும் ஆயிஷா மட்டும்தான் கேள்வி கேட்டாங்கன்னு அதில் வருது. அடிச்சுலாம் வெளியேற்ற கிடையாது. அவர் பதவி விட்டு நீக்கினது மட்டும் உண்மை. நீக்கினதுக்கு என்ன காரணம்? அவர் வெளிப்படையாக கட்டுப்பட மாட்டேன்டார், ஏறிக்க மாட்டேன்டார். ஆனால் பிறகு வந்து நினைஞ்சாங்க, பிற சகாபாக்களுக்கு ஒரு அறிவு சொன்ன பிறகு நான் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இணக்கமாக வந்துட்டார். இறுதி காலத்தில் அவருக்கு பஞ்சாயத்து இல்லாத நிலையில் தான் அவர் மதீனாவிலே மரணித்தார். ஆனால் அவர் கொஞ்சம் நம்மளோட பொறுப்புலேருந்து தூக்கிட்டாங்களேங்கிற ஒரு மனக்கவலை அவருக்கு இருந்துச்சு இல்லையோ, அவருடைய கோத்திரத்தாருக்கு இருந்தது. இது ஒரு விஷயம்.